ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது நேற்றே பார்த்தீங்கன்னா திவாகர் மேலே ஒரு பெரிய கேஸ் வர வேண்டியது தப்பு ஸ்டாப்பில். அதாவது பெண்கள் சேஃப்டி. ஆல்ரெடி திவாகர் மேலே எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஏன்னா அவர் பெண்கள்கிட்ட பழகிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது, மட்டமாக இருக்குது. சரிங்களா? அதனால் திடீர்னு கமருதி கேமரா முன்னாடி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருப்பார். ஆனால் சுபிக்ஷாக்கு டக்குன்னு அங்கே எங்களுக்கு சேஃப்டி இல்லாமலாம் இல்லை, நாங்கள் சேஃப்டியாக தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு பெரிய சர்ச்சையாக போச்சு. உடனே விஜய் சேதுபதி எல்லா பெண்களிடமும் கேட்டார், உங்களுக்கு உண்மையிலேயே சேஃப்டி இல்லையா திவாகர் இருக்கிறதுனால அப்படிமோ? இல்லை சார்ன்ட்டாங்க. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் அவங்க மன்னிச்சு தான் விட்டுருக்காங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் இன்னும் உள்ள நிறைய போயிட்டு தான் இருக்குது. அவர் கவனிக்காமல் விட்டுருப்பார். விஜய் சேதுபதி கவனிச்சிருந்ததுனா இது பெரிய பிரச்சனையாக போயிருக்கும். இப்போ காலையில் பார்க்குறோம், இவர் வழக்கம் போல் என்ன பண்ணுறாருன்னா இந்த பெண்களை கூப்பிட்டு மற்றவங்களை கூப்பிட்டு நடிக்க வைப்பார். காலையில் ஒரு நடிக்க வச்சார். இந்த நாட்டம் விஷயத்தை பண்ணார் திவாகர், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாங்க, அரோரா கூட ஒரு லவ் சாங் ஆடுறாங்க. கொஞ்சம் அடுத்தது அந்த லைன் போகும்போது என்ன பண்ணுறாரு, அந்த கழுத்தில் இருக்கிற மைக்கை அவங்க கழுத்தில் மாட்டுறாரு. அவங்களும் ஓகேன்னு ஆடுறாங்க. இப்படி ஆடிட்டு இருந்து அப்படியே விட்டாம என்ன பண்ணிட்டாங்க, இவங்க அரோரா இருக்காங்க பாருங்கள், ஏற்கனவே ஒரு இதில் ஓடி நிற்குது. அப்படியே அந்த அவருக்கு முன்னாடி திரும்பி அந்த மைக்கை பிடிச்சி இழுக்கிறாங்க. அவங்க முதுகில் போய் சாஞ்சிட்டார். அவர் வர ஹாப்பி. நான் என்ன கேட்குறேன், ஏற்கனவே பிரச்சனை, இதில் இவங்களும் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இப்போ இது பெரிய ப்ராப்ளம் ஆகும். நான் என்ன சொல்கிறேன், அவர் அந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்கும்போது இவங்க இந்த மாதிரி பண்ணால் என்ன இது அர்த்தம்? விலகி போகணும். அவரை பிடிச்சி இழுத்து அவங்க முதுகில் சாய வச்சுக்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு அவர் ஏற்கனவே சும்மாவே பொங்குவாப்பில். இன்னும் இதை வச்சு என்னென்ன ஆக போகுதுன்னு தெரியல, ஒன்றும் புரியல. இந்த மாதிரி அரோரா பண்ணுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உண்மையிலே திவாகர் இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப மோசம்தான், ஒஸ்ட்டாக தான் இருக்கார். அவரை இந்த மாதிரி தூண்டுற வகையில் இவங்களும் இந்த மாதிரி பண்ணுறாங்களே, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.